through this live program. மறுபடியும் உங்கள் எல்லோரையும் இந்த லைவ் ப்ரோக்ராம்ல சந்திக்கும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் நான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் பாடிட்டு நான் இன்னைக்கு ஷேர் பண்றது உங்களோட ஷேர் பண்றேன். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும்,
நிச்சயமாக பலிக்கும். இது என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். ஆனந்த துதியொலி. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த பாடல் ரொம்ப விருப்பமா பாடுவேன். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் நம்மளுக்கு துணை, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருளுவார். ஆகாய மின்மினாய் அவருடைய ஜனங்கள் பெருகும்படி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம் என்றால் அவங்க நிச்சயமாக பெருகுவாங்க. அவருடைய வாக்கும் பலிக்கும். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். உங்களுக்கு வால்யூம் ஒழுங்கா கேட்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கும் மைக் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கேட்டுச்சுன்னா ஓகே அனுப்புங்க, இல்லைன்னா வந்து சவுண்ட் கிளியரா இல்லைன்னு அனுப்புங்க. ஸோ தட் வி மைட் நோ. ஸோ நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சது ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லிட்டு அதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு கணவனும் மனைவியும் புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்து குடியேறினாங்க. அவங்க வந்து அந்த வீட்டில் வந்து தங்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்க துணியை வந்து வெளியே காய போடுவாங்க. ஸோ இவங்க வீட்டில் இருந்து விண்டோ வழியாக ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது அந்த பக்கத்து வீட்டில் அந்த துணி காய போடுறது தெரியும். அப்போ வந்து இந்த வீட்டில் புதுசாக குடியேறின அந்த வைஃப், அந்த கணவன் மனைவி சொல்லுவாங்க, என்ன இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுடைய துணி வந்து இவ்வளோ அழுக்கா இருக்கே, ஒழுங்காவே துவைக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே. அடுத்த நாளும் அதே மாதிரி தான் அவங்க துணி காய போடும் போது, என்ன இவங்க துணி வந்து நேற்று இருந்த மாதிரியே தான் அழுக்கா தான் இருக்கு, இவங்க என்ன சோப் ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா, ஒழுங்காவே துவைக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். இதே மாதிரி டெய்லி நடந்துட்டே இருந்துதான் ஒரு வாரம் 2 வாரம் இப்படியே தான் நடந்துட்டே இருந்துச்சா. இவங்க ஒய்ஃபும் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட வந்து போய் சொல்லணும், நல்லா சோப் போட்டு யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அவங்க துணிலாம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு, எங்க விண்டோல இருந்து பார்க்கும் பொழுது நீங்க துவைக்கிறது வேஸ்ட் அப்படின்னு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டும் ஒன்றும் சொல்லாம சிரிச்சுட்டே இருப்பாராம். அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டார். ஒரு நாள் வந்து 2 வாரம் கழிச்சு அந்த விண்டோ வழியா பார்க்கும் பொழுது அதே மாதிரி டெய்லி ஜன்னல் அவங்க துணி காய போடும் பொழுது அன்னைக்கு வந்து துணி ரொம்ப நல்லா பளபளன்னு இருந்துதான். அப்ப இவங்க வைஃப் உடனே சொன்னாங்களா, பரவாயில்லையே, இவங்க வந்து இன்னைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு 2 வீக்ஸ் கழிச்சு அவங்க வீட்லயே இன்னைக்கு தான் கிளீனான துணியை நான் பாக்குறேன், இவ்வளோ நாள் அழுக்காவே இருந்தது, இன்னைக்குதான் வந்து நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்க மனைவி. அதை கேட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்களா, இல்ல 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் நம்ம வீட்டு ஜன்னலை கிளீன் பண்ணேன், நம்ம வீட்டு ஜன்னல் தான் இவ்வளோ அழுக்கா இருந்திருக்கு, அவங்க துணி நல்லா தான் இருந்துச்சு, நம்ம ஜன்னல் அழுக்கா இருந்தனால தான் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜன்னல் வழியா பார்க்கும் பொழுது அவங்க வீட்டு துணி அழுக்கா இருந்தது போல தெரிஞ்சிச்சு, நம்ம வீட்டு ஜன்னலை சுத்தம் பண்ணக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற துணி சுத்தமா இருக்கு அப்படின்றதுதான் இந்த கதை. அந்த கதையில இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம கிட்ட இருக்கிற பாவங்களையும் குறைவுகளையும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணணும். ஈஸியா சொல்லலாம், அவங்க இப்படி, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்க ரொம்ப வந்து மோசம், எனக்கு அவங்க பிடிக்கவே பிடிக்காது, அவங்க ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, அவங்க அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இன்னொருத்தவங்களை பத்தி நம்ம குறையா சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நாம் நமக்குள்ள இருக்கிற குறையை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, மேத்யூ 7:3. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அப்புறமா தமிழ்ல படிக்கிறாங்க. Why do you look at the speck that is in your brother's eye but do not notice the log that is in your own eye? தமிழ்ல படிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்கள். 7:3 தான படிக்கிற? 3 நான் படிக்கிறேன். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணில் இருக்கிற உக்கிரத்தையா? உத்திரத்தை. அதான் இதுல இங்கிலீஷ்ல வந்து லாக்னு போட்டிருக்கு. why do you look at the speck? பிரதர் கண்ல, உன்னுடைய எதிரில பாக்குற சகோதரனுடைய கண்ல பாக்குற சின்ன துரும்பை தான் நீ பாக்குறியே தவிர உன் கண்ல இருக்கிற பெரிய உத்திரத்தை நீ பார்க்கல அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 7:1-5 என்ன போட்டிருக்குன்னா, do not judge so that you will not be judged. அது ஒண்ணு படிங்க. 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்க மற்றவங்களை குற்றவாளி, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க நீங்க சொல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா நீங்க அதே மாதிரி ஒரு நிலைமை வரும், உங்களை குற்றவாளி என்று சொல்ற நிலைமை வரும். ஸோ மற்றவங்களுடைய குறைகளை எப்பொழுதுமே அதை எடுத்துட்டு அவங்க இப்படி அவங்க அப்படி அவங்க குறைகளையே பார்த்துட்டு இருக்குது ஒரு உண்மையான கிறிஸ்டியனுடைய லைஃப்ல சரி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை அனலைஸ் பண்ணணும். நம்ம ஹோலியா இருக்கிறோமா, நம்ம ஏதாச்சும் குறைவு இருக்கா, நம்ம குறைய பார்க்காம மற்றவங்களுடைய குறையே திருப்பி திருப்பி சுட்டி காமிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறது கிறிஸ்துவங்களுடைய லைஃப்ல அது சரி கிடையாது. ஏசு கிறிஸ்துவும் அதை விரும்ப மாட்டார். ஏன்னா ஏசு கிறிஸ்து இதுதான் சொல்லியிருக்காரு 2வது வசனத்துல Matthew 7:2ல, for in the way you judge you will be judged and by your standard of measure it will be measured to you. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மற்றவர்களை நீங்கள் எப்படி தீர்க்கிறீங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் தீர்க்கப்படுவீங்க என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க இன்னொருத்தவங்களை அவங்க ரொம்ப கெட்டவங்க, அவங்க நல்லவங்களே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரும் உங்களை பார்த்து நீ ரொம்ப கெட்டவன், நீ நல்லவளே கிடையாதுன்னு தான் உங்களையும் பார்த்து சொல்வார். நீங்க மற்றவங்களை எப்படி ஜட்ஜ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை ஜட்ஜ் பண்ணுவார். நீங்க மற்றவங்களை நீங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க கிட்ட இருக்கிற குறைய பார்க்காம நல்லதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவும் உங்களுக்குள்ள இருக்கிற குறைவை பார்க்காம நல்லதை மட்டும் எடுத்து பார்ப்பார். நிச்சயமா ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளயும் நெகட்டிவ்ஸும் இருக்கும், பாசிட்டிவ்ஸும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தவங்களுடைய நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம கிட்டயும் நெகட்டிவ்ஸ் இருக்கும், பாசிட்டிவ்ஸ் இருக்கும். நம்ம நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவ்ஸை எப்படி அதிகமா பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவை தள்ளிட்டு மற்றவங்களுடைய குறைவை பார்க்காம நெகட்டிவை பார்க்காம பாசிட்டிவா பார்த்தோம்னா அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் நமக்குள்ள இருக்கிற குறைய பார்க்காம நமக்குள்ள இருக்கிற நல்லதை பார்ப்பார். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்க சகோதரனுடைய கண்ணில் இருக்க துரும்பை நீங்க பார்த்துட்டு ஆனா உங்க கண்ணில் பெரிய உத்திரமே இருக்கு, அதை நீங்க விட்டுட்டீங்க. ஸோ நம்மளை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நம்ம குறைகளை நம்ம திருத்திக்கணும். மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி சும்மாலாம் ஒருத்தவங்களை போய் சொல்றது ஈஸி, ஆனா அந்த மாதிரி சொல்றத இன்னைக்கு நீங்க நிறுத்துவீங்க அப்படி என்று நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி அவங்க அவங்க வீட்டு விண்டோவை கிளீன் பண்ணாம பக்கத்து வீட்டு துணி தான் அழுக்கா இருக்குன்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற அழுக்கையும் கசப்பான காரியங்களையும் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு மற்றவங்கள நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுதான் நீங்க உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். God bless you all. I'll meet you all tomorrow the same time. ப்ரே பண்ணுங்க, நல்லா ப்ரே பண்ணுங்க. ஆமென்.